சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில நாம ஒரு கோயிலுக்கு செல்ல இருக்கின்றோம். அதாவது மழைவேட்டல் பதிகங்கள் பத்தி சிந்திச்சு வர்ற இந்த நேரத்துல மழைவேட்டல் பதிகங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு திருத்தல பயணம் தான் இன்று நாம் மேற்கொள்ள இருப்பது. அட்டவீரட்ட செயல்கள் அப்படின்றது பெருமானுக்கு மிகவும், அதாவது நம்ம பெருமானை பத்தி பேசும்போதே 8 வீர செயல்கள் செய்தவர் அப்படிங்கறத இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு நாம நிறைய இடத்துல பாக்குற ஒரு விஷயம். அந்த 8 செயல்கள் என்ன அப்படிங்கறத நமக்கு ஒரு தனி பாடல் மூலமா கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூமன் சிரம் கண்டி, அந்தகன் கோவல், புறம் அதிகை, மாமன் பரியல், சலந்தரன் விற்குடி, மா வழுவூர், காமன் குறுக்கை, யமன் கடவுர், இந்த காசினியில் தேமன்னு கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே அப்படின்னு மிக அழகான ஒரு பாடல். அதாவது 8 வீரட்ட செயல்கள் என்னென்ன அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல் தான். திருக்கண்டியூர் என்ற திருத்தலத்தில் தான் சிவபெருமான் பிரம்மனுடைய தலையை கொய்து அவனுடைய செருக்கை அழிக்கின்றார். திருக்கோவலூர் என்ற திருத்தலத்துலதான் அந்தகாசுரனை வதம் செய்த இடம். திரு அதிகை என்பதுல திரிபுரங்கள் இருக்கின்றார். திரு பரியலூர் வீரட்டம் என்ற திருத்தலத்துல தக்கன் தலையை தடிந்து தண்டனை கொடுக்கின்றார். திரு விற்குடி என்ற திருத்தலத்துல சலந்தராசுரனை வதம் செய்கின்றார். திரு வழுவூர் என்ற திருத்தலத்துல கயமுகாசுரனை கொன்று தோலை உரித்து போர்த்து கொண்டு திருநடம் புரிகின்றார். திரு குறுக்கை என்ற திருத்தலத்துல மன்மதனை எரித்து வதம் செய்கின்றார். திரு கடவுர் என்ற திருத்தலத்துல மார்க்கண்டேயருக்காக யமனை உதைக்கின்றார். இதுதான் இந்த 8 வீரட்ட செயல்கள். இன்று நாம பார்க்க இருக்கின்ற திருத்தலம், இதுல 4ஆவதாக இடம்பெற்றிருக்கின்ற திருப்பரியலூர் வீரட்டம். இன்றைய கால வழக்குல இது பரசலூர் கிராமமாக, பரசலூர் என்ற அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, அதாவது இன்னைக்கு நீங்க கூகுள்ல எல்லாம் தேடினீங்க அப்படின்னா பரசலூர் என்ற பெயர் வைத்து தேட வேண்டிய ஒரு அந்த மருவி, அந்த பரியலூர் என்பது மருவி பரசலூர் என்று வந்திருக்கிறத பார்க்க முடிகின்றது. இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலத்துல ஒன்றாக இடம்பெறுகின்றது. இங்க இருக்கிற பெருமானுடைய பெயர், அட்டவீரட்ட தலங்கள்லயும் பெருமானுடைய பெயர் வீரட்டேஸ்வரர். இங்க தட்சபுரீஸ்வரர் என்ற ஒரு திருநாமமும் இருக்கின்றது. அதாவது வீரட்டேஸ்வரர் என்ற ஒரு பெயரும் தட்சபுரீஸ்வரர் என்ற ஒரு பெயருமாக இருக்கின்றது. மேற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தமாக பெருமான் அருள் பாலிக்கின்றார். அம்மையுடைய பெயர் இளம் கொம்பனையாள். பதிகத்துல வருவதை நாம பார்க்க முடிகின்றது. இங்க இருக்கிற மரம், அதாவது தலவிருட்சம் என்று சொல்லப்படுகின்ற தலமரம் பலாமரம். தலத்திற்குரிய நீர் நிலை அப்படின்னா சிவகங்கை, சந்திர புட்கரணி என்ற 2. இந்த கோயில் தினமும் 6:30 முதல் 7 மணிக்கு காலையில திறந்துடுறாங்க. 11:30 மணி வரைக்கும் திறந்திருக்கு. ஆனா அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாதது அப்படிங்கறதுனால கருவறை பூட்டி இருக்கு. நாம போனா யாராவது திறந்து விடுறாங்க. அதே மாதிரி மாலை நேரத்துல 4:30 மணில இருந்து 5 மணிக்குள்ளால திறக்கிறாங்க. 7:30 மணி வரைக்கும். நீங்க யாராவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா இந்த நேரத்தை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு போறது உசிதமா இருக்கும். ஏன்னா ரொம்ப காலையிலயோ இல்ல ரொம்ப சீக்கிரமாவோ போனா சிலப்போ வெளியில நிக்கிற மாதிரி ஆகும். சரி, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற இந்த திருத்தலம், நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பரியலூர் வீரட்டம். இந்த கோயில் பயணத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன புதிரோட ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பெருமான் கொடுத்த ஒரு எண்ணம். நாம இப்போதான் 9ஆம் திருமுறை ஒரு வருட பயணமாக நாம மேற்கொண்டு பார்த்தோம், ஆழமாக பார்த்தோம். அதுல ஒரு பாட்டு வரும், ஒளிவளர் விளக்கே என்ற முதல் பதிகத்துல வரக்கூடிய 9ஆவது பாடல் பாத்தீங்கன்னா, தக்கன்னல் தலையும் எச்சவன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டு உருள ஒன்திரு புருவம் நெறித்து அருளிய உருத்திரனே அப்படின்னு ஒரு சொல்லாடல் இங்க வர்றதை நாம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாசகத்துல திருவுந்தியார்ல 5ஆவது பாடல், சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தி பர உருத்திர நாதனுக்கு உந்தி பர என்று இந்த ஒரு சொற்றொடர் வர்றதையும் நாம பாக்குறோம். அதாவது தக்கன் வேள்விய சொல்ற இடத்துல
பெருமானுடைய பெயரை உருத்திரனே, உருத்திரநாதனே அப்படின்னு சொல்றதுடைய காரணம் என்ன அப்படின்னு நாம யோசிச்சோம்னா இந்த திருத்தல பயணம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்போதுதான் பெருமானை ஏன் திருப்பதிகங்கள்ல உருத்திரன் அப்படின்னு சொல்லி பாடுறாங்கிறது நமக்கு ரொம்ப அழகாக புரிகின்றது. இப்ப இந்த திருத்தலத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புராண வரலாற்றோடு நாம இதை சிந்திச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு புராண வரலாறை பார்க்க போறோம். அதாவது தக்ஷன் அப்படின்னு ஒரு ராஜா, பெருமான் மேல மிகவும் பக்தி கொண்டவர், பெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். அந்த தவத்தில் மகிழ்ந்த பெருமான் வரமளிக்கின்றார். என்ன வரம் அப்படின்னா உமையம்மையே மகளாக பிறக்கக்கூடிய வரம். தக்ஷனுக்கு உமாதேவியார், அதாவது தாட்சாயினி என்ற பெயர்ல அம்மை பிறக்கிறாங்க, வளர்றாங்க, பெருமானை கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. தக்ஷனுக்கு ஒரு ஆணவம் தலைக்கேறுது. மருமகன், சிவபெருமான் யாரு? மருமகன். ஆனா ஒரு வேள்வி செய்யணும், சிவபெருமானை தவிர்த்து மத்த எல்லாரையும் அழைத்து வேள்வி செய்யணும் அப்படின்னு செய்யறாங்க. ஒரு வேள்வி செய்தா அந்த ஆகுதி அப்படின்னு சொல்றது சிவபெருமானுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியது. ஆனா சிவபெருமானை அழைக்காததுனால வேறு ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ இது தவறு, இது செய்யக்கூடாதது அப்படின்னு அப்பாவுக்கு பாடம் புகட்டுவதற்காக மகள் இறங்கி வருகின்றார். அம்மா இறங்கி வர்றாங்க. பெருமான் தடுக்கிறாரு, வேண்டாம் அப்படின்னுட்டு. ஆனாலும் இல்ல இல்ல எங்க அப்பா தப்பு பண்றாரு, அதை நான் சரிது பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாங்க. ஆனா நிறைய அவமானப்படுறாங்க. அவமானப்பட்டதுனால பெருமானுக்கும் கோபம் வருது. மனைவியை அவமானப்படுத்துறாங்கன்னு கோபம் வருது. ஆகுதி கொடுக்கறதுக்கு தயாரான நேரத்துல பெருமான் என்ன பண்றாரு, இனிமேல் பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகோர வீரபத்ரரை எழுப்புகின்றார். அம்மையும் காளி தேவியாரை எழுப்புகின்றார்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேள்வியை துவம்சம் பண்றாங்க. அதாவது நம்ம சொல்லலாம் வேள்விங்கிறது நல்லதுக்கு தானே அப்படின்னுட்டு. நல்லதுக்கு தான், ஆனா எதற்காக செய்யணுமோ அதற்காக செய்யணும். யாரை அழைத்து செய்யணுமோ அதை செய்யணும். இதை நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா திருஞான சம்பந்தர் தான். அவங்க அப்பா வேள்வி செய்யணும், எனக்கு பணம் வேணும்னு போய் கேட்கும் போது இவர் திருஆவிடுதுறையில ஒரு பதிகம் பாடுறாரு. பதிகம் பாடி அந்த பொன் கையில கிடைச்ச உடனே அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு, உலக நன்மைக்காக வேள்வி செய்யுங்க, ஆனா சிவபெருமானை நோக்கி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. வேள்வி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சிவபெருமானை நோக்கின வேள்விகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதை மறந்து இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, தட்சனுக்கு பயந்து போய் அவனுடைய அந்த அகங்காரத்திற்கும் அவனுடைய ஆட்சிக்கும் பயந்து சரின்னு சொல்லி அவனுக்காக கொஞ்சம் இன்னைக்கு சொல்றோம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி பெருமானை ஒதுக்கி வைக்கிறத ஒரு கண்ணை மூடிட்டு இவங்க பேசாம இருந்துடுறாங்க. அப்போ பெருமான் என்ன பண்றாரு, அகோர வீரபத்ரராக எழுந்து அந்த வேள்வியில் பங்கெடுத்தவர்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுக்கின்றார்கள். என்னென்ன தண்டனை அப்படிங்கறத நமக்கு திருமந்திரத்துல மிக அழகாக எடுத்து சொல்லப்படுகின்றது. நாம அதுக்குள்ளால இப்ப போக போறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய குறிப்பு இந்த தல வரலாறு மட்டும்தான். சரி, இப்ப நமக்கு தட்சனுடைய வேள்விய பெருமான் அழிக்கின்றார் அப்படிங்கிறது தெரியும். இது புராணம். அப்ப இதுக்குள்ளால இருக்கிற சித்தாந்த கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கும் நாம திருமந்திரத்துக்கு தான். ஏன்னா திருமந்திரம் தோத்திர வடிவில் ஒரு சாத்திர நூல் இல்லையா, அதனால அதை போய் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இதுல ரொம்ப முக்கியமான பாட்டு 7வது பாட்டு. செவி மந்திரம் சொல்லும் செய்தவ தேவர் அவி மந்திரத்தின் அடுக்களை கோலி சவி மந்திரம் செய்து தாமுற நோக்கும் குவி மந்திரம் கொல் கொடியது ஆமே அப்படின்ற ஒரு பாடல் தான் நாம இன்னைக்கு கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல். ஏன் அப்படின்னா வேதம் படிக்கும் போது நமக்கு தெரியும், ஒருவர் சொல்லுவாங்க, அதனால தான் அதுக்கு ஸ்ருதி என்று பெயர். ஒருவங்க சொல்லுவாங்க, அதை திருப்பி அப்படியே நாம சொல்லி 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 பழகணும். அப்ப சொல்லி பழகும் போது என்ன ஆகும்னா அந்த சொல் மட்டும் மனசுல நின்றுடும், அதனுடைய பொருள் தெரியாம போயிடும். இன்னைக்கு நாம நிறைய பேர் அப்படிதான் படிக்கிறோம். 10வதுக்கு படிக்கிறோம், 11வதுக்கு படிக்கிறோம், 12வதுக்கு படிக்கிறோம், ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறோம், மருத்துவத்துக்கு படிக்கிறோம். அதனுடைய உள்பொருள் தெரிஞ்சு படிக்கிறோமான்னா தெரியல. 12வதுல எல்லாம் கால்குலஸ்னு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. எத்தனை பேர் அதை இன்னைக்கு பயன்படுத்துறோம்னா தெரியாது. இன்னைக்கு போட சொன்னாலும் தெரியுமான்றதும் தெரியாது. அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அதாவது கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, நம்ம படிச்சோம், பாஸ் ஆனோம், முடிஞ்சிருச்சு.
இந்த மாதிரி மந்திரங்களை படித்து உள் அர்த்தம் தெரியாமல் அது எதற்காக செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வேறு ஒரு காரணத்திற்காக செய்தால் அவர்களுக்கு மட்டும் அழிவில்லை, எல்லாருக்கும் அழிவு அப்படிங்கிறது திருமந்திரம் சொல்லக்கூடிய மிக நிதர்சனமான உண்மை. வேள்வி எதற்கு செய்யணும்? உலக நன்மைக்காக செய்யணும். யாரை நோக்கி செய்யணும்? சிவபெருமானை நோக்கி செய்யணும். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதேதோ சிறு தெய்வங்களுக்கு ஏதேதோ காரணங்களுக்காக செய்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது நமக்கு திருமந்திரம் காட்டுகின்ற ஒரு உண்மை. அதே நேரத்துல தக்கன் வேள்வி நமக்கு எடுத்து சொல்லிய ஒரு உண்மையாகவும் பார்க்கின்றோம். இதுல நிறைய பேருக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்கின்றது. நாம சொன்ன மாதிரி இதுல முக்கியமா கிடைச்சது தட்சனுடைய தலை துண்டிக்கப்படுகின்றது. அவருடைய தலையை பெருமான் கொய்து விடுகின்றார். அகோர வீரபத்ரர் கொய்து விடுகின்றார். அப்போ அவருடைய மனைவி வேதவல்லி மாங்கல்ய பிச்சை வேண்டி பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். பெருமான் என்ன பண்றாரு? பக்கத்துல ஒரு ஆட்டின் தலையை எடுத்து இவருக்கு பொருத்தி உயிர் பிச்சை கொடுக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கும் மாங்கல்ய பலத்திற்காக 60வது கல்யாணம், 70, 80 போன்ற திருமணங்கள் இங்கு மிக சிறப்பாக நடந்து வருவதை நாம பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா மாங்கல்ய பிச்சை பெருமான் கொடுத்த ஒரு தலம் என்பதனால. உயிர் பெற்ற தக்ஷன் எழுந்து பெருமானை நோக்கி யஜுர்வேதத்தில் நடுவில் வரக்கூடிய திரு உருத்திரத்தை, ஸ்ரீருத்ரம் என்று சொல்லப்படுகின்ற திரு உருத்திரத்தை ஜபமாக செய்கின்றார். இன்றும் உருத்திரம் பயிலும் மாணவர்கள் இங்கே சென்று ஒரு முறையாவது திரு உருத்திரத்தை சொல்ல வேண்டும். அதே மாதிரி ருத்ர ஜபம் மற்றும் வேள்வி மற்றும் அபிடேகம் இங்க மிக பிரசித்தியாக நடந்து வருகின்றதை நாம பார்க்க முடிகின்றது. இப்ப இந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா அழகாக அந்த திருவுருவ திருமேனி, அதாவது அகோர வீரபத்ரருடைய திருமேனி இருக்கு. அவருக்கு காலுக்கு கீழே தட்சனுடைய உடல் இருப்பது போல வடிவமைத்திருக்கின்றார்கள் அந்த தண்டனை. அதே மாதிரி அடுத்ததே பாத்தீங்கன்னா தட்சன் ஆட்டினுடைய தலையை பொருத்தி வணங்கி நிற்பதாக ஒரு திருமேனியும் இருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. திரு உருத்திரம் வேள்வி நடத்தக்கூடிய அந்த திருக்காட்சியும் அங்க கல் சிற்பமாக வடிவமைத்திருக்கின்றார்கள். கோயில் கருவறையை சுற்றி வரும்போது அதையும் நாம பார்க்க முடிகின்றது. இது எல்லாமே நமக்கு தல புராணத்தோட சேர்ந்த வடிவங்களாக நாம பார்க்கின்றோம். அப்ப இங்க அகோர வீரபத்ரர் தக்ஷ சம்ஹார மூர்த்தியாக அருள் வழங்கி கொண்டிருப்பதை மிக அழகாக நாம பார்க்க முடிகின்றது. திருவாசகத்துல வரக்கூடிய ஆட்டின் தலையை விதிக்க தலையாக கூட்டிய வாபாடி உந்தி வர கொங்கை குலுங்க நின்று உந்தி வர என்று சொல்லுவது போல ஆட்டின் தலையை பொருத்தி தட்சன் நிற்கின்ற ஒரு காட்சியையும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றி வரும்போது 4 பெருமக்கள் சந்நிதி, கற்பக விநாயகர் சந்நிதியும் இருக்கு. அதாவது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா வெளியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அதை தாண்டி அந்த சாலையை தாண்டி உள்ள வந்தாதான் நமக்கு இந்த கோயிலே இருக்கு. அங்க ஒரு விநாயகர் சந்நிதி இருப்பதை பார்க்க முடிகின்றது. கோயிலுக்கு உள்ளேயும் கற்பக விநாயகர் சந்நிதி இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இங்க அம்பலக்கூத்தனும் சிவகாமி தாயாரும் மிக சிறப்பாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ரொம்ப அழகான ஒரு காட்சி, அரிதான ஒரு காட்சியாகவும் நாம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி பிரகாரத்தை சுற்றி வரும்போது காசி விஸ்வநாதர் சந்நிதி அமைந்திருக்கின்றது. அங்க பக்கத்திலேயே கால பைரவரும் நர்த்தன விநாயகரும் இருக்கின்றார்கள். கால பைரவருக்கு இங்கே ரொம்ப சிறப்பான பூசைகள் செய்து வருவதாக கூறப்படுகின்றது. அதே மாதிரி தனி சன்னதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகர், விநாயகர் மற்றும் மகாலட்சுமிக்கு தனி சந்நிதிகள் இருக்கு. இதுல முருகர் கண்டிப்பாக நாம பார்க்க வேண்டிய ஒரு திருமேனியாக பார்க்கின்றோம். ஏன் அப்படின்னா ஒற்றைக்கால் ஊன்றி மயில் மீது இருக்கக்கூடிய ஒரு சிற்பமாக, ரொம்ப அழகான ஒரு சிற்பம். இதை பார்க்கறதுக்கே கண் கோடி வேண்டும், அவ்வளவு ஒரு அழகான ஒரு சிற்பமாக பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இந்த கோயிலை சுத்தி வரும்போது ஆலமர்ச்செல்வர் 4 சனகாதி முனிவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு காட்சியும் நாம பார்க்க முடிகின்றது. அதற்கு கீழே, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு கீழே, ஆலமர்ச்செல்வருக்கு கீழே ஒரு கல் சிற்பம் இருக்கு. அதனுடைய விளக்கம் என்னங்கிறது சரியா தெரியல, யாருமே அங்க இல்ல கேட்கறதுக்கு. ஆனா இப்போ நீங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்னங்கிறது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதனுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொன்னா அடியேனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கின்றேன்.
அதே மாதிரி பிரகாரத்துக்கு பின்னால பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் திருமேனி, திருமால் பிரம்மனுடனே காட்சி அளிக்க, அதாவது அந்த லிங்கோத்பவர் வடிவத்துல வந்து மேலையும் கீழையும் வந்து பன்றியும் மணிக்கணும், மேல வந்து அன்னமும் கீழே வந்து பன்றியும் இருப்பதை பார்க்க முடியும் எப்பவுமே. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா திருமாலும் பிரம்மனுமே தனியாக இருப்பதையும் நாம பார்க்க முடிகின்றது. அது ஒரு சிறப்பாகப்பட்டது. அதே மாதிரி அண்ணாமலையார் லிங்கோத்பவராக அண்ணாமலையாரும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். கஷேத்திர பாலகரும் சூரியனுக்கும் தனி சந்நிதிகள் இருக்கு. இங்க சூரியன் வந்து சிவசூரியனாக காட்சி கொடுக்கின்றார். ஏன் அப்படின்னா வேள்வி நேரத்துல வந்து சூரியனுக்கும் தண்டனை கிடைத்ததுனால இங்க வந்து நவகிரகங்கள் கிடையாது. தினமும் சூரியன் வந்து பெருமானை வழிபாடு செய்கின்றார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா அது காலையில ஒரு 5:30 6 மணிக்கு போனா தெரியும். ஆனா அந்த நேரத்துல நடை திறந்திருக்காததுனால நம்மளால அதை பார்க்க முடியவில்லை. யாருக்காவது அந்த பார்க்கக்கூடிய காட்சி கொடுப்பனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்று நேரடியாக பார்க்க வேண்டும். அதே மாதிரி இங்க உள்ள திருக்குளம், இது என்ன இதோட ஒரு அழகு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தக்ஷனுடைய அந்த சம்ஹாரம் நடந்த இடம் இன்றைக்கு வந்து அந்த குளமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கின்றார்கள். அழகான ஒரு நேர்த்தியான கோயில், சின்ன கோயில் தான், ஆனா ரொம்ப நேர்த்தியான ஒரு கோயிலாக நாம இந்த திரு ஆலயத்தை பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நாம சென்ற திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பரியலூர் வீரட்டம். அட்டவீரட்ட செயல்கள்ல 4ஆவதாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரர் இங்கேதான் உரைத்து கொண்டிருக்கின்றார். நாம கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். இப்போ ஒரு இனிப்பு கடைக்கு போனா அங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க, டேஸ்டர்னு சொல்லிட்டு கொஞ்சமா கொடுப்பாங்க. வாயில போட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அப்புறம் 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காணொலி நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறதும் ஒரு டேஸ்டர் தான். இதை பார்த்தாலே போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. ஏன்னா பெருமானை நேரடியாக சென்று தரிசனம் செய்து அந்த அருளை, அதாவது அந்த தட்சன் வேள்வி செய்யக்கூடிய அந்த பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சிற்பம் கருவறைக்கு பின்னால இருக்கிறத பார்க்குற அழகே அழகு. அந்த வேள்வி செய்யற, அந்த ருத்ர வேள்வி செய்யற அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கறதே அழகு. பெருமானுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக சென்று இந்த திருத்தலத்தை வழிபாடு செய்து பெருமானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை பெருமானின் திருவடிகளுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நாங்களும் வைத்து, நீங்கள் சீக்கிரம் சென்று இந்த ஆலயத்தில் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டுமாய் அவருடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.